வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவோட ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற தம்பி ராமையா சாரோட முழு வாழ்க்கை வரலாறை தான் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு அழகு, பணம், பின்னணி இதெல்லாம் தேவை கிடையாது. விடாமுயற்சியும் திறமையும் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு இவரே ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். 40 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா கிடைச்ச வெற்றியை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் தம்பி ராமையா அவர்கள். அப்பா ஒரு விவசாயி. சின்ன வயசுலேயே ராமையாவுக்கு படிப்பு மேலே இருந்த ஆர்வத்தை விட ஊர் திருவிழாக்களில் நடக்கக்கூடிய நாடகங்கள் மேலே தான் ஆர்வம் அதிகம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்பவே மற்றவங்கள மாதிரி மிமிக்ரி பண்ணி காட்டுறது, பாட்டுக்கு பாடுறது செம வாழு பையனாக இருந்திருக்காரு. ஆனால் அப்பாவுக்கு அவரை ஒரு வாத்தியாராவோ இல்லை கவர்மெண்ட் வேலைக்கோ அனுப்பணும்னு ஆசை. ஆனால் இவரோட கனவு எல்லாமே அந்த வெள்ளித்திரையை நோக்கியே இருந்துச்சு. கையில் ஒரு சின்ன பெட்டியோட சென்னைக்கு வந்தப்போ இவருக்கு யாரையுமே தெரியாது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு. ஆரம்பத்தில் இவர் நடிகராகணும் தான் வந்தார். ஆனால் யாருமே வாய்ப்பு தரலை. அப்போது தான் கற்றுக்கிட்ட வித்தையை தான் கதை சொல்கிறது. பல இயக்குநர்கள்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்தார். திரைக்கதை எழுதுறதுல அவர் ஒரு கில்லாடி. PV வாசு, KS ரவிக்குமார்னு பெரிய ஜாம்பவான்கள் கிட்ட வேலை பார்த்த அனுபவமும் இவருக்கு கிடைச்சது. ஒரு வழியாக 2000வது வருஷத்தில் மனுநீதி அப்படிங்கிற படத்தை இயக்குனார். அந்த படம் இவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துச்சு. தம்பி ராமையாவோட வாழ்க்கையை மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். 2010 வரைக்கும் இவரை ஒரு காமெடி நடிகராக தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மைனா படத்தில் அந்த தடியை தூக்கிட்டு வர போலீஸ்காரர் ராமசாமி கதாபாத்திரத்தை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த ஒரு படத்துக்காக இவருக்கு சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தேசிய விருதுமே கிடைச்சது. இந்தியாவே தம்பி ராமையாவை திரும்பி பார்த்துச்சு. அதுக்கு அப்புறமா தான் கும்கி படத்தில் வர மாவத்தன் கேரக்டராக இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனோட வர கேரக்டராக இருக்கும், எல்லாமே சமஹிட்டானது. சினிமா மட்டும் இல்லாமல் தம்பி ராமையா சாருக்கு அரசியல்லையும் ஒரு தனி பார்வை உண்டு. இவர் எந்த கட்சியிலையும் போய் நிற்கலனாலுமே சமூக பிரச்சனைகளை தன்னோட படங்கள் மூலமாக பேச தயங்கினது கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா அப்பா மற்றும் சாட்டை மாதிரியான படங்களில் கல்வி முறையில் இருக்கக்கூடிய அரசியலை தோலுரிச்சு காட்டியிருப்பார். மேடைகளில் பேசும்போது கூட தமிழன் தன் மொழியை பெருமையாக பேசணும், விவசாயத்தை பாதுகாக்கணும்னு ரொம்ப அழுத்தமாக பேசுவார். அரசியல் அப்படிங்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது மட்டும் கிடையாது, மக்களுக்கு தேவையானதை சரியாக எடுத்து சொல்கிறது தான்னு நம்புறவர் இவர். இன்றைக்கி தன் மகன் உமாபதியை ஒரு நடிகராக உருவாக்கிட்டு இன்னும் அதே எனர்ஜியோட நடிச்சிட்டு இருக்காரு. புதுக்கோட்டை மண்ணில் இருந்து வந்து இந்திய சினிமாவையே அசத்தின தம்பி ராமையா சாரோட இந்த வாழ்க்கை பயணம் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தம்பி ராமையா அவர்களோட படம் உங்களுக்கு எது பிடிக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.